சீக்ரெட் சொல்லுங்க பாஸ். ஆஃப் த ரெக்கார்ட். சட்டமன்றத்தில் கடுமையாக சண்டை நடந்திருக்கு. சண்டையில் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் இருக்கா, ஆதாரம் இருக்கா? எதுக்கு ஆதாரம்? பார்ட்டி ஃபண்டு 3% 5% வாங்குறாங்க அப்படிங்கிறது சட்டமன்றம் வரைக்கும் வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து 25% 30%, சில டிபார்ட்மெண்ட்லாம் 40% வரைக்கும்லாம் பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக மாறிச்சு. இது கர்நாடகாவில் இப்போ எலெக்ஷன்லேயே 20% அப்படிங்கிறதான் பெரிய பிரச்சனையாகவே மாறிச்சு போன சட்டமன்ற தேர்தலில். இப்போ இந்த தடவை 30% பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது அவர் சிஎம் விஜய் வந்து கட்சி தலைவராக இருக்கும்போது பிரச்சாரத்திலே பேசினார். ஆனால் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து 3% 5% வாங்குறாங்க அப்படின்னு முன்னாள் சட்ட அமைச்சர் அவர் ரகுபதி வந்து கிளப்பி விட்டார். உடனே இவர் புஷியானந்த் வந்து கோவப்பட்டு டக்குன்னு எழுச்சி பெருசாலாம் பேச மாட்டார். அவர் வந்து பார்த்தீங்களா உங்கள் பழக்க தோஷம் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப கொந்தளிச்சிட்டார். ஆதவம் வந்து இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ திமுக வந்து இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆதாரம் தான் கொடுங்க, ஆதாரம் தான் கொடுங்க அப்படின்னு கேட்டார். பார்ட்டி ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் வேணான்னு சொல்லி போய்க்கிருந்தது டிவிக்கு. ஆமாம். அப்புறம் குஜராத் மாடல் ஒரு மாடல் இருக்குது. குஜராத் மாடல் வந்து சிறந்த ஆட்சி நிர்வாகம். அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்க, மினிமம் வாங்கி இவர் மேக்ஸிமம் 10%, அதுக்கு மேலே போகாதுங்க. சரி. மேக்ஸிமம் 3 to 5, 5 to 10, அதுக்கு ஒவ்வொரு இதை பொறுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே ₹1 எங்கேயும் போகக்கூடாது. மீடியேட்டராக இருக்கட்டும், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், யாருக்கும் போகக்கூடாது. அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்து ஒரு இது போச்சு. இது வந்து டெல்லி வரையும் இந்த மாடல், குஜராத் மாடல் தான் டெல்லி வரையும் இப்போ வரையும் கரண்டில் இருக்குது. அது தேர்தல் பத்திரத்துக்கு மட்டும் வாங்கிக்கிடுவாங்க. அது மாதிரி இவங்க பண்ணலான்னு சொல்லி சில யோசனை பண்ணாங்க. அதையும் கூட வந்து சிஎம் வந்து தடுத்துட்டார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து என்ன பண்ணிட்டாரு, என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து மந்திரிகள்லாம் வந்து ரொம்ப தடுமாறுறாங்க, பணம் இல்லாமல். இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, எல்லோரும் தடுமாற்றம் இருக்குது அவங்களுக்குள்ள. எம்எல்ஏஸ்க்கெலாம் செலவுக்கு பணம் கொடுக்க முடியல, தொகுதிக்கு வந்து போக முடியல. ஆமாம், ஏதாவது நலத்திட்டம் செய்யணும். நலத்திட்டம் விடுங்க, தொகுதிக்குள்ளே போக வர, தொகுதிக்கு வந்து ஆய்வு செய்ய போகிறப்போ வந்து செலவு வருது. அவங்களுக்கான தேநீர் செலவு வந்து, உணவு கட்டணம், பெட்ரோல், இந்த மாதிரியான ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து எல்லாம் பண்ண முடியல. இதுக்கு ஏதாவது மாற்று வழி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குஜராத் மாடலில் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா பேருக்கு? ஆமாம், டிஸ்கஷன் பண்ணப்போ அது வந்து சிஎம் வந்து ரொம்ப கடுமையாக வந்து நம்ம சொல்லிட்டோம். சொன்னோன்னா மக்கள்கிட்ட சொல்லிட்டோம், ₹1 பணம் வாங்க மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். இடையில அப்படி பண்ணால் நமக்கு பிரச்சனையாக மாறிடும், நமக்கு வேண்டாம், நீங்கள் முடிஞ்ச வரையும் மக்களுக்கு நம்ம நல்லது பண்ணுவோன்னு சொல்லி சொன்னனால அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இருந்தாலும் சில 1-2 இடங்களில் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க கான்ட்ராக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க நாங்கள் கொடுக்குறோம் வைக்கிறோம்லாம் சொல்கிறாங்க. அவங்களே முன் வந்து சில இதை நாங்கள் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. சிஎம்டிஏ டிடிசிபிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நிலத்தை வந்து நிலம் சம்மந்தமான அரசு துறையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க, வீடு கட்டுறாங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வாங்கியிருந்தாங்கல்ல முன்னாடிலாம். வாங்குறப்போ அந்த ₹35 முதல்ல ₹50 வரைக்கும் வாங்கியிருந்தாங்க ஸ்கொயர் ஃபீட் கணக்கில். இந்த பணம் எங்கே போய் தலையில் யார் தலையில் விழுவுனா, மக்கள் தலையில் தான் நேராக விழுவும். ஆமாம். நீங்கள் வந்து ₹80 லட்ச வாங்குற ஒரு 3 BHK வீடு வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து 1.5 கோடி வரையும் போகிறது. காரணம் பில்டர் வந்து கஸ்டமர்கிட்ட தான் வாங்குவோம். மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தி ஆனாங்க. வீடு வாடகை இப்போ எல்லாமே உயர காரணம் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஆமாம். ஸோ இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் அவங்கக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இவங்க பேசுகிறப்ப, நான் உங்ககிட்ட பணம் வாங்கலை, நீங்கள் மக்களுக்கு விற்கிறப்ப விலையை குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி டிஸ்கஷன் அங்கேருந்து வந்த அந்த பிரதிநிதிகள் இருக்காங்கல்ல, அந்த பில்டர்ஸ் அசோசியேஷன் பேசுகிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ்லாம் நாங்கள் கட்டுறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து அதை மாற்றிட்டோம்னா வந்து எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வரும். நாங்கள் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து நாங்கள் வந்து சென்ட்ரல் ஏஜென்சி வந்து மாட்டிக்கிறோம் நாங்கள். அதனால் வந்து கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு கொடுங்க, அடுத்தடுத்து வர ப்ராஜெக்ட்ஸில் வந்து நாங்கள் வந்து குறைச்சி ப்ராஜெக்டில் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில் இன்றைக்கி WRD துறையில் வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஏற்கனவே அந்த துறையினுடைய செயலாளர் அந்த சத்யபுரா சாகு வந்து பணம் பார்த்து இப்போ போட்டாங்க, வேறு ஏதோ ஒரு துறைக்கு போட்டிருக்காங்க, வர போஸ்டிங் போட்டாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். அவரை வந்து 3-4 பத்திரிகைகளில் வந்து தினமலர், ஜூனியர் உடன் உட்பட அப்புறம் 2-3 இதெல்லாம் வந்து அவரை பற்றி செய்திகள் வந்தனால வந்து விசாரித்து ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க.
அந்த இடத்துக்கு வந்து பிரசாந்த் வடநேரன்ற ஒரு அதிகாரியை போட்டு கூடுதல் அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. ஃபைலெல்லாம் டக்கு டக்குன்னு மூவ் ஆகுது. நீண்ட நாட்களாக வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தார் அவர். ஓ சரி சரி. பில் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தாரு, ஃபைனான்ஸில் கரைச்சி குடிச்சு வந்தவர் அவர். அவர் எப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு எப்படின்னா நல்ல நிர்வாகத்தை பண்ண நினைக்கிறவர். அவர் பின்னாடியே ஒரு பெரிய எழுதி போட்டிருப்பார், ரிப்பப்ளிக் இந்தியான்னு போட்டு. அதில் வந்து அரசியல் சட்டத்தை பற்றி எழுதி போட்டிருப்பார். பின்னாடி எல்லாரும் வந்து காந்தி அம்பேத்கர் போட்டோ வச்சுருப்பாங்க, சில லஞ்சம் வாங்க மாட்டேன்னு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அவர் வந்து என்ன பண்ண ஒரு படத்தை போட்டு வச்சுருப்பாருன்னா, அதாவது அரசியல் சட்டத்தை படி வச்சுருப்பாரு. அரசியல் சட்டம் எல்லாருக்கும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு ஒரு பின்னாடி பிரிச்சு வச்சுருப்பாரு. எங்கே போனாலும் அதை எடுத்து பின்னாடி தலையில் பின்னாடி மாட்டி வச்சுட்டு உட்காந்து. அவருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒத்து வராது. இல்லை, நேற்றே வந்து இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே வந்து முந்தான ஒரு மீட்டிங் போட்டார் அவர். மீட்டிங் போட்டு என்ன பண்ணார்னா வந்து இப்போ வந்து WRD துறையில் வந்து பார்த்திங்கன்னா நீர்வளத்துறையில் வந்து NOC கொடுப்பாங்க. எந்த ப்ராஜெக்ட் போனாலும் பாலாங்கட்டுனாலும் அங்கே வந்து ஆக்கிரமிப்பு இல்லை, அது இல்லை, அதில் NOC வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 குளம் ஆறு எல்லாமே காவேரி எல்லாமே 30 NOC பக்கம் இருக்குது அவங்க கொடுக்குறது. கிட்டத்தட்ட அவங்க எந்த ஒரு அரசாங்கத்தில் ஒரு அரசாங்கத்தில் வந்து ஒரு மருத்துவமனையோ இல்லை ஒரு தொழிற்கூடமோ இல்லை ஒரு அங்கன்வாடி மையமோ எது கட்டினாலும் அவங்க WRD NOC வாங்கணும் நம்ம டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கெல்லாம் ஃபைல் நிறையா தேய்க்குது. அரசு திட்டங்களுக்கே வந்து தொழில்துறை அரசு திட்டங்களுக்கே வந்து WRDயில் வந்து ஃபைல்லாம் நிற்கிறனால அதுக்கப்புறம் சத்தம் போட்டார். அப்ளை பண்ண அன்றைக்கே அவன் கிளியர் பண்ணணும், சரிங்களா? யாராவது வச்சுட்டு. ஆனால் வேறு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால பொலிட்டீஷியனோட ஒத்து போக மாட்டேங்கிறாரு, அதனால் ஃபைல் பெண்டிங் ஆகுது. அப்படிலாம் இல்லை, அவர் ஃபைல் பெண்டிங்லாம் சொல்ல அவர் உடனுக்குடனே கிளியர் ஆகணும். எனக்கு ஃபைல்லாம் கிளியர் ஆகலைன்னா நான் வந்து மெமோ கொடுப்பேன். சரி, அடுத்து வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுன்ட்டார். அடுத்து வந்து சஸ்பெண்ட் தான், நான் யாரையும் பார்க்க மாட்டேன். இன்ஜினியர்ஸ்லாம் அதில் ஆடி போய் கிடக்காங்க, இன்ஜினியர்ஸ் எல்லாருமே, சரிங்களா? ஏன்னா அதில் வந்து பணம் பெர்சன்டேஜ் எல்லாம் அவர்கிட்ட பேச முடியாது அப்படின்னா பேச முடியாது. இன்னொரு விஷயம், அவர் வந்து நேர்மையாக நடந்து நினைக்கிறார். இன்னொரு விஷயம், அவர் போடுறப்பையும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தமிழ்காரரை போடலாம், அந்த இடத்துல போடலாம். தமிழ்காரரை போட்டாங்கன்னா காவேரி முல்லை பெரியார் பிரச்சனைலாம் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு சென்சிட்டிவாக இல்லை, அந்த மாநிலத்தில் அதிகாரிகளை நியமனம் செஞ்சால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கும், அந்த மாநிலத்துக்கு மேலே ஒரு அக்கறை இருக்கும். நீர் பிரச்சனை வந்து ஜீவநதி பிரச்சனை, ஜீவாதார பிரச்சனை. அதனால் அவங்களுக்கு ஒரு அக்கறை இயல்பாகவே அவங்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் நபர்களுக்கு ஒரு அக்கறை இருக்கும். வட மாநிலத்தோட போட்டான்னா நம்ம வந்து நம்ம வந்து பெருசாக வந்து முல்லை பெரியாரில் வந்து ராஜேஷ் தாஸ் வந்து பிரச்சனையை கிளப்பி விட்டு அவர் என்ன தெரியுமா பண்ணார்? அங்கே இருந்தப்போ அப்போ நாங்கள் 2011 நினைக்கிறேன், அந்த டைமில் இருந்தப்போ என்ன தெரியுமா பண்ணார்? இங்கே வந்து அதாவது போலீஸ் ரெண்டாக பிரிச்சுடுவார், சரிங்களா? நீங்கள் எடுத்து என்ன ஜாதிங்க கேட்பார். தாழ்த்தப்பட்ட போலீஸு, தாழ்த்தப்பட்ட சமூகம் தான் தனியாக, தாழ்த்தப்பட்ட சமூகத்து இந்த பக்கம் வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி கேட்டு அவங்க ஆப்போசிட் ரெண்டாக பிரிச்சுடுவார். பிற்படுத்தப்பட்ட சமூகம் ரெண்டாக பிரித்து தாழ்த்தப்பட்ட குடியிருப்புகள் வந்து பிற்படுத்தப்பட்டவர் அடிக்க விடுறது, தாழ்த்தப்பட்ட போலீஸை வந்து பிரித்து அடிக்க விடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணார். அதனால் கூடங்குளம் பிரச்சனை பெருசானதுக்கும் முல்லை பெரியார் அந்த மாதிரி கம்பத்தில் பிரச்சனை, அதனால தான் வந்து இங்கே வந்து பெரிய அளவில் பிரச்சனை நடந்துச்சு. என்ன பிரச்சனைனா, இங்கே இருக்க IAS அதிகாரிகளாக வந்து தமிழ் மண் ஒரு அமைப்பு உண்டாக்கி வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சுருந்து பெரிய பிரச்சனையாச்சு. அது பிரச்சனைனா அவங்க வந்து நமக்கு வந்து வர்றாங்க, வட மாநிலத்தில் வர்றாங்க, வந்துட்டு கொள்ளையடிச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சுட்டு ஊருக்கு போயிடுறாங்கன்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இந்த அதிகாரி அது அப்படி இல்லை, நிறைய அதிகாரிகள் அப்படி. அதாவதுங்க ஒரு 35 வருஷமாக வேலை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, 35 வருஷம் வேலை பார்த்தா புதுசாக அவங்க ஊருக்கு போய் எப்படி நீங்கள் இன்னொரு ஊருக்கு போக முடியுமா? 35 வருஷத்தில் உங்கள் பழக்க வழக்கம் எல்லாம் இங்கேயே வந்துடும். உங்களோட தொடர்பு பழக்க வழக்கம் உங்களோட தொடர்பு எல்லாம் சென்னைக்கு போயிட்டு நான் மெட்ராஸ்காரன்னு சொல்லிடுறோம் வந்துடும். நீங்கள் அடுத்து உங்கள் பிள்ளைங்க படிப்பாங்க, இங்கேயே எல்லாமே வந்துடும், இங்கேயே முடிஞ்சிடும், போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து அதிகாரிகள்லாம் 99% எங்கள் வெளியில் போகல, இங்கேயே இருக்காங்க. அவங்க இருந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி சம்பாரிச்சாங்க, வச்சாங்க, போனாங்க, அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க. எல்லோரும் அப்படிலாம் இல்லை, இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அதுவும் சில அதிகாரிகள் இருக்காங்க, எல்லாரும் அப்படிலாம் இல்லை, விதிவிலக்கு இருக்குது அதில், சரிங்களா? அதெல்லாம் ஒரு சிலர் இங்கே சம்பாதிச்சுட்டு வெளியில் போய் செட்டில் ஆகிறாங்க, சரிங்களா? அது விதிவிலக்கு இருக்குது. அதனால வந்து பிரசாந்த் வடநேரே வந்து பார்த்திங்கன்னா அவர் நாசிக்கு சொந்த ஊர், சரிங்களா? அங்கேருந்து வந்திருக்காரு. அதனால் வந்து என்னென்னா அவருக்கு ஒரு அக்கறை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து ஒன்று ஒரு வாரமாக கசக்கி புளிகிறாரு இந்த துறையை. சீஃப் இன்ஜினியர்லேருந்து STOலேருந்து எல்லாம் வந்து கதறாங்க. கதறிட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண தெரியல, சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி. இப்போ மணல் கோரிலாம் நிறைய காவேரியில் ஆரம்பிக்க போகிறாங்க, திருச்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரை உள்ளே கொண்டு வந்து போட்டோன்னா அது கட்சிக்கு பாதிக்க தானே செய்யும். அவர் இப்போ மேலேருந்து சிஎம்னு சொல்கிறாரு கூப்பிட்டு, எனக்கு இந்த மாதிரி எனக்கு நம்ம பாலிசி தான், அந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி வேலை பாருங்கன்னா அதுக்கு மேலே பாரு, அதுக்கான அதிகாரியை கொண்டு வந்து போட்டுறாங்க. இல்லை எங்கள் பாலிசி இதுதான், எங்கள் பாலிசி இப்படி தான், நாங்கள் அரசாங்கத்தை இப்படி நடத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படி தான் வேலை வைப்பார் அவர். ஓ
ஓ அதுக்கேற்ற மாதிரி அதுக்காக வளர்ப்பு அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் லஞ்சம் வாங்க கூடாதுன்னு சொல்கிறாரு, அவர் போட்டு டைட் பண்ணுறாரு. இதில் என்ன இருக்குது? இப்போ இவர் வந்து இல்லைங்க நீங்கள் 5% வாங்கணும்னு சொன்னால் இவரும் சரி வாங்கிக்கன்னு விட்டுருவார். அவ்வளோ ஆமாம். பாலிசி எப்படி இருக்கோ, சிஎம் என்ன மாதிரி எடுக்கிற தலைவன் எப்படியோ அப்படி தான் அவங்க இருக்கிறாங்க. அது மாதிரியான வேலை பார்க்கக்கூடிய. ஆனால் இப்போ நம்ம லஞ்சம் சொல்கிறோம், அந்த லஞ்சத்தை கண்காணிக்கிறதுக்கு டிவிஎஸ் இருக்குல்ல, ஆமாம், அங்கே ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை அதாவது டைரக்டர் வந்து இன்னும் பெர்மனெண்ட்டாக வரல அப்படின்னு. லஞ்ச ஒழிப்புத்துறையில் இயக்குனர் போஸ்ட்டு வந்து அருணுடைய மாறுதல் பின்னாடி அங்கே வந்து காலியாக இருக்குது. ஆமாம், ஆமாம், பொறுப்பு ஐஜி வந்து மகேஸ்வரின்னு இருக்காங்க, அவங்க தான் பார்க்குறாங்க. என்ன பிரச்சனைனா இங்கே இப்போ வந்து இதெல்லாம் வந்து என்னடானா வந்து இந்த தனி ஒரு விங்கு, பிஎன்டிசி வந்து தனி விங்கு. அது வந்து உளவுத்துறை கீழே வராது. அது நேரடியாக முதல்வருடைய கட்டுப்பாட்டு கீழே இயங்கக்கூடிய சிஎம்ஏ நேரடி கட்டுப்பாடு. ரிப்போர்ட்டிங் டைரக்டர் சிஎம் தான் அவங்க. இப்போ அந்த ஐஜி வந்து இருக்காங்கன்னா அவங்களால போய் சிஎம்ஐ மீட் பண்ண முடியல. இப்போ அவங்களுக்கு நிர்வாக சிக்கல், பல பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. எந்த ஒரு முடிவு நிறைய அவங்க காதுக்கு முக்கியமான சென்சிட்டிவான தகவலாம் வரும் தினசரி. அவங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியல. இப்போ அந்த துறை இயக்குறது வந்து ஐஜி அஸ்ஸாருக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காருங்க. இவர் தான் ஃபோன் பண்ணி அது பண்ணுங்க இது பண்ணு சொல்லி கொடுத்துருக்கு. நாளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விஓஓ சத்துணவு அமைப்பாளர் அதெல்லாம் சின்ன லெவலுங்க. இந்த மாதிரி 500 வாங்கினவங்க, அதெல்லாம் சின்ன லெவலு. அவங்களாம் சும்மா சின்ன பீஸுங்க. பெரிய திமிங்கலங்களாம் இருக்குது ஒரு வேலை. இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு சொல்லி ஒரு பேக் ஃபயர் ஆச்சுன்னா யார் பொறுப்புன்னு அவங்க பயப்படுறாங்க. ஒரு முடிவு எடுக்கிறேன்னா, ஏன்னா அங்கே பெரிய இப்போ இவங்க எடுக்கிற இப்போ பெரிய தலைகளை வந்து எடுக்கிறதுக்கான வேலையில் இறங்கியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்க ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதில் 3 பேரோட பேர் வந்து ஏடிஜிபி லெவலில் போச்சு. சரி சரி. வித்யா குல்கர்னி அவங்க சிபிஐயில் இருந்து ஆமாம், வித்யா குல்கர்னி சரிங்களா. அப்புறம் வந்து சிபிஐயில் உடைய ஏடிஜிபியாக இருக்கார். இப்போ சிபிசியில் ஏடிஜிபியாக இருக்கார். அபின் மோடக் இருக்கார் அவர். அப்புறம் வந்து ஆனந்த்குமார் சோம்பையில் சொல்லி இருக்கார் அவர். ஆமாம் 94 பேட்ச் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதுரையிலலாம் டிஏஜியாக இருந்தார். அதுக்கப்புறம் டெப்யூட்டேஷன் ஆகிட்டு டெல்லி போயிட்டார். அவங்க வித்யா குல்கர்னி ஏற்கனவே டிவிஎஸ்சியில் இருந்தாங்க. அவங்களும் சிபிஐயில் இருந்தாங்க. எல்லாருமே உங்களுக்கு எல்லா 3 பேரும் சிபிஐயில் இருந்தவங்க. சென்ட்ரல் ஏஜென்சியில் ரொம்ப 3 பேருமே வந்து ரொம்ப திறமையான ஆஃபீஸர் தான் 3 பேருமே. அதனால் இன்னொரு விஷயம், இந்த அபின் மோடக் மட்டும் கொஞ்சம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவரை போட்டாங்கன்னா அவர் வந்து இப்போ நம்ம ஒன்று சொல்லுவோம், நீங்கள் ஒரு இப்போ அரசாங்கத்துன்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணலான்றப்ப அவர் எதிர்கருத்து சொல்லுவார். எதிர்கருத்துன்னா ஒத்து வராது, சம்மந்தமெல்லாம் கருத்தை நீங்கள் சவுத்து நார்த்துன்னுவார். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க, அப்படி ஒரு ரூட் போட்டோம்னா அவர் ஆப்போசிட்டாக சொல்லுவார். அது வந்து ஏற்றுக்க முடியாது. சில நேரங்களில் வந்து நிர்வாகம் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் அதனால அவர் ஒத்து வராது. அவர் வந்து இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு ஒரு அணுகுமுறை வந்து அவரோட அணுகுமுறை வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் அது வேணான்ட்டாங்க, சீக்கிரம் முடிக்கணும்னு நினைப்பாங்க. வித்யா குல்கர்னி வந்து அவங்களோட இது பேர் வந்து பரிந்துரை பண்ணி அவங்க பேரும் டிஸ்கஷன் போச்சு. டிஸ்கஸ் பண்ண பின்னாடி இப்போ ஆனந்த்குமார் பேரை டிக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஆனந்த்குமார் மிக விரைவில் வந்து பிஎன்டிசி வந்து ஆனந்த்குமார் சோமாலி வந்து இயக்குனராக டிவிஎஸ்சியில் நியமிக்கப்படலாம். அவர் பேர் தான் இப்போதைக்கு முன்னணியில் இருக்குது. அவர் பேர் நியமிக்கப்படலாம். அவர் நியமனம் பண்ண பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது. அது ஏற்கனவே 16 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் லிஸ்ட்லாம் எடுத்து டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க, இப்போ வந்து ஏவாவேலு மாற்ற ஃபெயிலியர் ஆச்சு. முன்னாலே தகவல் தெரிஞ்சுட்டு அதெல்லாம் இல்லைங்க. தகவல் தெரிஞ்சா என்ன, சரி சார்ஜ் போடுறது என்ன இருக்குது, வெறும் 4 கோடி ரூபா தான் அந்த மேட்ரு. 4 கோடி ரூபா மேட்ரு. அது ஏற்கனவே அவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாரு. வெறும் அவங்க வந்து இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஆதாரம் வேணும். உங்களை ஒரு விஷயம் பண்ணால் ஒரு ஆதாரம் வேணும். அதுக்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வேணும். ஆதாரம்னா எந்த கோர்ட்டுக்கு போனால் பேப்பர் வேணும்ல, பேப்பரை கொண்டு தானே கேட்குறாங்க. பேப்பர் ஒர்க் பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு விஷயம் தெரிஞ்ச ஆள் அங்கே இல்லை. கந்தசாமி டிஜியாக இருந்தார், அங்கே டைரக்டர் இருந்தார். அவருக்கு அப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு அமித்ஷாவே கைது பண்ண ஒரு பயங்கரமாக. அவருக்கு அப்புறம் வந்து அங்கே பார்க்குறக்கால. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அதிகாரி அங்கே இருந்தார், துரைக்குமார். ரொம்ப நாலேஜபிளான அதிகாரி இருந்தார். அவர் இப்போ வெளியே வந்துட்டார். அவர் ரொம்ப நேர்மையான சிபிஐ டூஸ் வந்து நேர்மையான அதிகாரி அவரும். அவருக்கு அப்புறம் வந்து வேலை பார்க்க அங்கே வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அதனால் இப்போ வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து தடுமாறுது அந்த நிர்வாகம். நெடுஞ்சாலை கேஸ் எல்லாம் ஏற்கனவே சட்டசபையிலலாம் பேசின ஒரு விஷயம், அதை வச்சுக்கிட்டு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி விடுறாங்க ஏவாவேலு கேஸுக்கு. இல்லை அதில் வந்து எவிடன்ஸ்னால் நான் அதான் சொன்னேன், வெறும் 4 கோடி ரூபா தான் அந்த மேட்ரு. வெறும் 4 கோடியில் வந்து ஆதாரங்கள் வந்து ஒரு லெவலுக்கு வராது. அது டி லெவலே முடிஞ்சு போயிடும். சரிங்களா. அதனால் வந்து அது வராது. அதுக்கான ப்ரூஃப் நம்மள அவங்களால இதைத்தான் அவங்கள்ட்ட சொன்னாங்க. யார் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னா சர்ச்சையாச்சு. உங்களை இந்த மேட்டர்லாம் உங்களை கைது பண்ண முடியாது, நீங்கள் தைரியமாக கிளம்பி வாங்கினா. அவர் தைரியமாக கிளம்பி வந்து ஏர்போர்ட்டில் காட்டுன்னு காட்டினார், ஞாபகம் இருக்கா? காட்டுன்னு காட்டின காரணம் காட்டுன்னு காட்டுறது காரணம் வந்து என்னடான்னா விஷயம் தெரிஞ்சிருச்சு. விஷயம்னா இதான் இதில்
உங்களுக்கு ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஏன்னா சிஎம் விஜயே ஓடி ஒளிகிறாங்கன்னு கரூரில் பேசினார். அதுக்கப்புறம் வந்து இவர் அது அரசியல், அது அவங்களுக்குள்ள இருக்க அரசியல், அது பேசிக்கிட்டு நமக்கு வந்து இந்த விஷயத்த இந்த இதான் விஷயம். இதனால இப்போ வந்து ஆனந்த்குமார் சோமாலி வந்து விரைவில் வந்து நியமிக்க போகிறாங்க, டிவிஎஸ்சி டைரக்டர் வந்து நியமிக்க போகிறாங்க. அப்புறம் அது மாதிரி விஜிலன்ஸ்லேயும் ஆள் இல்லாமல் ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, முடிவுகள் எதுவும் எடுக்க முடியல அப்படின்லாம். அதை தான் சொன்னோம்ல, இப்போ முடிவு எடுக்க முடியாமல் தான் மகேஸ்வரி மேடம் வந்து திணறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஜி லெவலில் இருக்காங்க, அவங்க நல்ல ஆஃபீஸர் தான் அவங்களும். அவங்க வந்து கொஞ்சம் திணறாங்க. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு முடிவு எடுத்தால் நான் பேக் ஃபயர் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? ஆமாம் ஆமாம், போட்டு வாட்டி வதைக்கிடுவாங்க. அதனால் அவங்க வந்து என்னென்னா நேரடியாக வந்து ஒன்றும் முதல்வர்கிட்ட பேசணும், இது முக்கியமான துறை, முதல்வர்கிட்ட பேசணும், இல்லாட்டி தலைமைச் செயலாளர் இல்லாட்டி முதல்வரின் தனிச் செயலாளர் ஒன்று சிஎம் செக்ரட்டரி ஒன்றுட்ட பேசினா தான், ஆத்தென்டிக்காக பேசினா தான் அவங்க வந்து ஆத்தென்டிக்காக கொடுக்க முடியும். இதில் ரொம்ப ரகசியமாக நிறைய விஷயங்கள், எல்லா ரகசியமும் அங்கே தான் இருக்குது. எல்லாம் யார் என்ன பண்ணுறான்னு உளவுத்துறை மாதிரி ரொம்ப முக்கியமான அதனால் அதை வந்து அது வந்து இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னடானா, இப்போ இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்கிறேன். இன்றைக்கி சட்டசபையில் வந்து ஆதாரம் காட்டுங்கன்றாங்கல்ல, ஆதாரத்தை ரெடி பண்ணுறதுக்கு திமுக தயாராகிட்டாங்க. இப்போ ஆமாம், எடுத்து ஆதாரத்தோடு சொல்லுங்கன்னு. அதனால் வந்து ஏற்கனவே டெண்டர்ஸ்லாம் அவங்க வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. டெண்டர்ஸ் உங்களுக்கு அந்த அரசு ஒப்பந்ததாரர்ன்றதுல அந்த சால்வன்சி சொல்லுவாங்க, கவர்மெண்ட்டில் எடுக்கிறது எல்லாமே ஏடிஎம்கே டிஎம்கே காரங்களாக தான் இருக்கிறாங்க இது வரைக்கும். அப்போ டிவிகேலேருந்து புதுசாக இப்போ ஒரு யாருமே உள்ளே போகலை, எங்கள் ஆளுங்க யாருமே டெண்டர் எடுக்க மாட்டாங்க அப்படின்னும் அதை வந்து சொல்லிட்டாரு மேடையில் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவங்க பின்னாடி இருந்து எடுப்பாங்க வைப்பாங்க, யார் பண்ணால் இவங்க வந்து கண்கொத்தி பாம்பா திமுக வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் நான் சொல்கிறேன்னா, உதயநிதிக்கும் இவருக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் மோதல் வந்து இப்போ இல்லை, ஆரம்பித்து ரொம்ப நாள் நடந்துக்கிருக்கு இந்த மோதல். பெர்சனல் மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு உங்கள் மாமாட்ட கேளுங்க, நீங்கள் உங்கள் அப்பாட்ட கேளுங்க, தனிப்பட்ட முறையில் 2 பேருக்கும் அது வந்து ரொம்ப எப்படின்னா மோதல் போக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கின்றது. ஒன் டு ஒன் சண்டை போடுறது, அது ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ். ஆதவ அர்ஜுனா வந்து அவருடைய அப்பாவை மரியாதை குறைவாக பேசுகிறாரு. உதயநிதியோட அப்பா மு.க. ஸ்டாலின் வந்து முன்னாள் முதல்வர் வந்து மரியாதை குறைவாக பேசுகிறாருன்னு சொல்லி அவர் மனசில் தீராத ஒரு காயம் இருக்குது. அவரே வந்து ஒரு முறை அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இப்படிலாம் பேசுகிறான்னு விட பார்த்துக்கலாம்னு சொல்லி கடந்து போயிருக்காரு. பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்ப அங்கே ஐடிவிங்களெல்லாம் 8 வருஷம் 9 வருஷம் இருந்துட்டு வந்தேன், டிஎம்கேக்கு வேலை செஞ்சேன் அப்படின்னு அதை பற்றி பேசினா நம்ம வந்து 2 பக்கமும் இதாக ஃபயர் ஆகும். 2 பக்கமும் பேசுகிற அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எல்லாமே என்ன நடந்துச்சு, ஏன் ஆதவங்க வந்தார், ஏன் அவர் கொண்டு வந்துச்சுன்னா கேட்டோன்னா நான் அதை பற்றி பேசுவேன். நம்ம டீசெண்டான பாலிடிக்ஸ் பேசுவோம். நம்ம மக்களுக்கு வந்து இப்போதைக்கு அதை வேண்டாம் பேசுவேன். 2 பக்கமும் நாரும், அது 2 பக்கமும் நல்லா இருக்காது. இவர் வந்து இந்த மாதிரி இருந்துட்டு அவரு ஒரே ஏஜ் ஃபேக்டர் வச்சுக்கோங்களேன். இவர் கூட அவர் வந்து ஒரு 4 வருஷம் மூத்தவர் வச்சுக்கோங்களேன். என்ன பேசினா கூட தெரியாது. அப்பா வந்து அவர் வந்து மரியாதை குறைவாக பேசுகிறது வந்து அவர் குடும்பத்தினர் யாரும் ஏற்றுக்க முடியல. இது வந்து மன உளைச்சலை கொடுத்துருக்கு, அவங்களுக்கு தீவிரமான மன உளைச்சலை கொடுத்துருக்கு. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா வந்து அவர் துறை என்ன நடக்குதுன்னு சொல்லி தீவிரமாக விசாரிக்கிறதுக்கு அவங்க ஒரு டீம் இறக்கிருக்காங்க. பொதுப்பணித்துறை முக்கியமான துறை தீவிரமாக விசாரிக்கிறதுக்கு இறக்கியிருக்காங்க. ஒரு இன்ஜினியர் தப்பு பண்ணாலும் கூட, அந்த துறையில் ஒரு இன்ஜினியர் தப்பு பண்ணாலும் ஆதவ தலையில் தான் வந்து அது விடியும், மினிஸ்டர் தான் கறந்து விடியும். அதனால் அதை அலாட் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உஷாருன்னு சொல்லி போட்டு அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. 5% கொடுக்குறது, 2% கொடுக்குறது, 1% ₹1 கொடுத்தாலும் நான் கதை மாட்டிக்கிச்சு. அதனால் வந்து அவர் இதில் வந்து பில் எல்லாமே பாஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பழைய டெண்டர், இப்போ புதுசாக டெண்டர் எதுவுமே விடலை. புது டெண்டர்லாம் சில டெண்டர்லாம் கூடுதலாக தொகையை வந்து நிர்ணயம் பண்ணி விட்டு ரத்து பண்ணியிருக்காங்க. சில டெண்டர்லாம் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பழைய தொகையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெண்டர் விடும்போது கண்குத்தி பாம்பாக பார்க்காங்க. டெண்டர் விடும்போது இல்லை, என்ன தவறு நடக்குதுன்னு சொல்லி கண்குத்தி பாம்பாக பார்க்குறாங்க. உஷாரு இருக்கலன்னா மாட்டிக்கிறோம். உஷாரு. அது ஆட்சிக்கு பிரச்சனை எதுவும் வருமா? ஆட்சிக்குன்னா நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ஆட்சிக்கு பிரச்சனை, அதுக்கு வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நேற்று பேசுகிறோம்ல, ஆல்ரெடி நம்ம பேசணும். 10 எம்எல்ஏ சொன்னால் 15 எம்எல்ஏ வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எம்எல்ஏக்கள் வந்து ஒரே விஷயத்தை சொல்லி முடிச்சலாம். இந்த காணொலியை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் மிகப்பெரிய பின்புலத்தில் வரல. ஆமாம், 80% சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மிக சாதாரண பின்புலத்தில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொன்னோன்னே இவங்களும் சரி சம்பாதிக்கக்கூடாது, பணம் கொள்ளையடிக்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா. அவங்கெல்லாம் ரொம்ப அப்செட் ஆகிறாங்க. நம்ம எதுக்கு நம்ம இருந்துக்கிட்டு. ஸோ லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதம் 1 லட்சம் தான் சம்பளம், 5 வருஷத்தில் என்ன வந்துடும். லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு 50 கோடி 60 கோடி
கிடைக்குமா? பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். என்னைக்கு பார்க்க போகிறாங்க? அதான் அன்றைக்கி முடியாத விஷயம். அதனால் வந்து அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வலையை வீசுகிறாங்க. வலையனா வந்து எப்படின்னா வந்து அவங்கள வந்து ஆஸ்லேஷன் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆஸ்லேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வலைகள் விரிக்கப்பட்டிருக்கு. அந்த வலையில் எத்தனை எம்எல்ஏக்கள் சிக்கிறாங்கன்னு தெரியல. அது சிக்கிறத பொறுத்து தான் ஆட்சிக்கு ஆபத்தா, ஆட்சிக்கு இவங்க எப்படி காப்பந்து பண்ண போகிறாங்கன்னு இனிமேல் தான் தெரியும். அதுலேயும் உஷாராக இருக்கணும். அதை நம்ம தீவிரமாக விசாரிச்சுக்கு இருக்கோம், நம்மளும் விசாரிச்சுக்கு இருக்கோம். நம்ம கிடைக்கிற தகவலை அடுத்த காணொலியில் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக. நன்றி. நன்றி.